கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. சென்னை அரக்கோணம் இடையே 68 கிலோமீட்டர் தொலைவுக்கு 5 மற்றும் 6வது ரயில் பாதைகள் அமைக்க இறுதிக்கட்ட சர்வேக்கு ரயில் வாரியம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னையிலிருந்து திருவள்ளூர் வழியாக அரக்கோணம் வரை 68 கிலோமீட்டர் தொலைவுக்கு 5 மற்றும் 6வது ரயில் பாதைகளை அமைப்பதற்கு இறுதிக்கட்ட சர்வே நடத்துவதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதலை வழங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா அரக்கோணம் ரயில் நிலையத்துடைய வழியாக தற்போது 80க்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள் சென்னையில் இருந்து செல்கின்றன. 150க்கும் மேற்பட்ட மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றன. விரைவு ரயில்கள் இயக்கப்படும் போதெல்லாம் புறநகர் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா கோவை, பெங்களூரு, மைசூரு, திருப்பதி, மும்பை, காச்சிகுடா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு இந்த வழித்தடத்துல ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. வரும் நாட்கள்ல இந்த ரயில் சேவை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. பயணிகள் போக்குவரத்து என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவேதான் பெரம்பூர்ல 360 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 4வது ரயில் முனையம் அமைக்கப்படுவதற்கான பணிகளை ரயில்வே வாரியம் திட்டமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வராங்க. இந்த 4வது ரயில் முனையமும் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய பட்சத்துல பயணிகள் போக்குவரத்து மேலும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் 5 மற்றும் 6வது ரயில் பாதை அமைப்பதற்கான அந்த இறுதிக்கட்ட சர்வேவை நடத்தி முடித்து நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய பணிகள்ல ஈடுபடுவதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதலை வழங்கியிருக்கிறாங்க. அதே சமயம் தமிழகத்துல புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு இதுவரை 26% மட்டுமே நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணி முக்கிய தடையாக தமிழகத்தை பொறுத்த மட்டில் இருப்பதா ரயில்வே அமைச்சரகம் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல 22,808 கோடி ரூபாய் செலவுல 1,700 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9 புதிய ரயில் பாதை, 3 இரட்டை ரயில் பாதை திட்டங்கள் என மொத்தம் 15 திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குது. தமிழகத்துல ரயில் திட்டங்களுக்கு மொத்தம் 4,326 ஹெக்டேர் நிலம் என்பது தேவையாக இருக்கக்கூடிய நிலையில் 3,274 ஹெக்டேர் நிலம் மட்டுமே இன்னும் கையகப்படுத்தாமல் இருப்பதன் காரணமாக 26% நிலங்கள் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டிருப்பதால பல ரயில்வே திட்டங்கள் என்பது தாமதமாக இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, சென்னை, புதுச்சேரி, கடலூர் வழித்தடம், ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி வழித்தடம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி உள்ளிட்ட பல்வேறு ரயில் பாதை திட்டங்கள் பல ஆண்டுகளாக தாமதமாக இருப்பதாகவும், ஏற்கனவே தெற்கு ரயில்வே தரப்புல தமிழக அரசுக்கு இது தொடர்பாக நிலத்தை கையகப்படுத்தி தரும்படி கடிதம் என்பது வழங்கப்பட்டிருந்த நிலையில் இருந்த போதிலும் தொடர்ந்து இந்த பணிகள் என்பது தாமதமாகவே நடைபெற்று வருவதாக ரயில்வே தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.